சொல்லு. ஏய், எனக்கு தெரியாது. பார், உண்மை சொல்ல இங்கே உன்னை கொண்டு போட்டுருவேன். சொல்லு. தெரியாது. சொல்றா. சொல்லு. சொல்ல மாட்டல. சரி, உண்மையை சொல்லாத நீ எனக்கு தேவையில்லை. இந்த இடத்துலயே உன்னை முடிச்சுட்டு உபேந்திராவை வழக்கம் போல தேடிக்கிட்டு இருக்கேன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரியாது. சொல்றா. பார், நீ சொல்லல இங்கே சொல்லிட்டு பொசுக்கிடுவேன். சொல்லு. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது. தெரியாதுல்ல, செத்து போடா. நீ உயிரோட இருக்க கூடாது. இருக்கவே கூடாதுடா. சொல்றேன். சொல்லிடுறேன். 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 நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்றேன். சொல்றேன். சொல்லு. சொல்றேன். சொல்றேன். சொல்லு. நான் கொஞ்சம் உட்காரணும். உட்காரு. நெல்லு. உட்காரு. என்ன? உட்கார முடியல. ஏய், உட்கார. சொல்றா, உன் உண்மையான பேர் என்ன? சொல்றா. எனக்கு ஒரே பேர் தான், உபேந்திரா. டான்சர். என்னோட உயிர் மூச்சியே டான்ஸ் தான். டான்ஸை தவிர எனக்கு உயிரா இருந்தவன் என் ரஞ்சினி விதிவசத்தால பிரிய வேண்டியதாயிடுச்சு. நான் பிரிஞ்சிருந்த காலத்துல பாஸ்கர் ரஞ்சினி வாழ்க்கையில குறுக்கவன் தான். அவளோட பணத்துல தான் குறி வச்சான். அவளை அவன் நேசிக்கல, நடிச்சு ஏமாத்தினான். அவளோட மனசு கெடுத்து அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா. அதனால தான் நான் அவனை சுட ட்ரை பண்ணேன். அது இன்னைக்கு மேட்டர். நான் கேட்கறது பழைய விஷயம். உன் ரஞ்சனையை கொன்னது யாரு? சொல்றா. இப்ப சொல்லல. சொல்றேன். சொல்றேன். விடிஞ்சா ரஞ்சினிக்கு கல்யாணம்னு தெரிஞ்சு அவளை நான் தேடி போனேன். வரேன். தித்தாங்கிடதக தரிகிடதக தும் தத்தித்தாங்கிடதக தரிகிடதக தும் தித்தாங்கிடதக தரிகிடதக தீம் தாம் தாம் தத்தக்க ஜுண்ணு தீம் தாம் தாம் தத்தக்க ஜுண்ணு தீம் தாம் தாம்
தத்தக்க ஜொன்னு தீம் தாம் தாம். ரஞ்சினி, நம்மளோட முதல் சந்திப்புல நான் பண்ண ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்போ பூனேல மீட் பண்ணோம். மணிக்கணக்கா பேசினோம். டான்ஸ் பத்தி, மியூசிக் பத்தி, பிசினஸ் பத்தி. அப்போ எல்லாம் ரஞ்சினி தான் உலகம் எனக்கு. நீ கூட சொல்லுவியே, நீ தான் என் உலகம்னு. இப்போ இந்த உலகத்தை மறந்துட்டிய ரஞ்சினி. எனக்கு தெரியும், இடையில பிசினஸ் அது இதுன்னு நான் உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணலாமா ரஞ்சினி? பாரு, நான் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களால நான் பட்ட கஷ்டம் போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு நான் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க போறேன். அப்போ என்னோட வாழ்க்கை? அது உங்க கவலை. என்ன ரஞ்சினி, உன் கவலை ஏன் கவலை என்ன பிரிச்சு பேசுற? நம்ம கவலை என்ன சொல்லு ரஞ்சினி. வேண்டாம், உங்களால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இங்க இருந்து நீங்க முதல்ல போயிடுங்க. இங்கிருந்த போறதா இருந்தா நம்ம சேர்ந்தே போகலாம் ரஞ்சினி. இங்க பாருங்க, நீங்க போலனா நான் சத்தம் போட்டு எல்லாரையும் வர வச்சிடுவேன். ரஞ்சினி, மாஸ்டர், ரஞ்சினி, விடுங்க. சத்தம் போடாத. சத்தம் போடாத. நான் சொல்றது கேளு ரஞ்சினி. ரஞ்சினி, நான் சொல்றது கேளு. சத்தம் போடாத. சத்தம் போடாத. நான் சொல்றது கேளு. நீங்க இங்க இருந்து போங்க. அப்போ நீ என்னோட வர மாட்டே இல்ல? ஐம் சாரி ரஞ்சினி, எனக்கு வேற வழியே தெரியல. இப்பவே நான் உன் கூட வந்துடுவேன். ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரேன். எப்படியும் நீ சொர்க்கத்துக்கு தானே போற. நம்ம அங்க சந்திப்போம். We will meet in heaven. We will meet in heaven. நான் சூழ்நிலையில தெரியாம ரஞ்சினியை கொன்னுட்டேன். வேற வழி இல்லாம என் ரஞ்சினியை நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த கொலைப்பழி அபி தொல்காப்பியன் மேல விழுந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என் ரஞ்சினியை கொலை செய்ய காரணமா இருந்த அந்த பாஸ்கரை கொல்லணும்னு சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சரியான சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்ச நாள் மைசூர் சிறையில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
பாய் ரஞ்சினி. கொன்னுட்டேன்னா அது தப்பு. அவளை நிம்மதியான ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அவகிட்ட பேசதான் போனேன். அழுது அவ மனசை மாத்தணும்னு நினைச்சேன். கடைசியில வேற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மாதிரி ஏன் நடக்கணும்? அந்த பாஸ்கர் அவனை போட்டு தள்ளணும்னு நினைச்சேன். கொன்னுட்டு ஃபாரினுக்கு போயிடலான்னு நினைச்சேன். பாஸ்போர்ட், விசா எல்லாம் தயாராயிடுச்சு. ஆனா கடைசியில உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட. சரி கிளம்பு. எந்திரி. எந்திரா. எந்திரே. கை பின்னால கேட்டு. வேண்டாம். செத்துட்டியா? என்னை அடிச்ச? ஐயோ பாவம்.